சமூக நீதியை காக்கக்கூடிய அரசு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற தமிழக அரசும் கூட 63,000 காலி பணியிடங்களை மின்சார வாரியத்தில் நிறைவேற்றாமல் பணி நிரந்தரப்படுத்தாமல் பல தனியார் மய கொள்கைகளுக்கு எதிரான திட்டங்களையே வகுத்துக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. பல தொழிலாளர் நல சட்டங்களை காவு கொடுக்கக்கூடிய அரசுகளாக ஒன்றிய அரசுகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 63,000 காலி பணியிடங்கள் இருப்பது என்பது இந்த அரசு என்பது தமிழக அரசும் வேலை வாய்ப்புகளை உருவாக்காமல் ஒவ்வொரு இளைஞனுடைய வேலை வாய்ப்புகளையும் கேள்விக்குறியாகக்கூடிய நிலைமைக்கு தள்ளி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறது. ஒவ்வொரு பாலியல் புகார் கமிட்டிக்கான பெண்களுக்கான பாதுகாப்பான சட்டங்களை இயற்றுவதில் முனைப்பு காட்டுகின்ற அரசுகள் அதை நடைமுறைப்படுத்துவதிலும் அதை அமலாக்குவதிலும் தவறுகிறது என்பதைத்தான் பணியிடங்களில் பாலியல் வன்முறைகளும் குடும்ப வன்முறைகளும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது. தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பினுடைய 18வது மாநாடு பொதுத்துறையில் மின்சாரம் அதுவே நம் லட்சியம் என்ற லட்சிய கோட்பாட்டோடு இந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முண்டாசு கவிஞன் பாரதியின் பாடல்கள் பல பாடல்கள் நமக்காகவே எழுதப்பட்டது போல தோன்றும். பெண்களாக இருக்கட்டும், பெண்களின் கல்வியாக இருக்கட்டும், அனைத்துக்குமே பாரதியின் பாடல்களை மட்டுமே நாம் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை என்பது உள்ளது. ஏனென்று சொன்னால் பாரதி எழுதினானே, தேடி சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி என்று பல வேடிக்கை மனிதர்களைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் பாடல் நம்முடைய வர்க்கத்திற்கு தொழிலாளி நலனுக்காக போராடுகின்ற இந்த செங்கொடி சங்கத்திற்காகவே எழுதப்பட்டது போலவே தோன்றும். ஒன்றில் ஆளக்கூடிய மத்திய அரசானது வேலை வாய்ப்புகளை உருவாக்காமல் அதற்கு மாறாக நிரந்தர தன்மை வாய்ந்த பணிகளிலே எல்லாம் அழித்து அவுட் சோர்சிங் கேஷுவல் என்ற முறைக்கு தொழிலாளி வர்க்கத்தை தள்ளி கொண்டிருக்கிறது. நிரந்தர தன்மை வாய்ந்த வழிகளில் ஒப்பந்த ஊழியர்களை பணியமர்த்த கூடாது என்று சட்டம் சொல்கிறது. அப்படி பணியமர்த்தினால் நிரந்தர தன்மை வாய்ந்த தொழிலாளர்களுக்கு என்ன சம்பளம் வழங்குவோமோ அதே சம்பளத்தையும் ஒப்பந்த ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சட்டங்கள் சொல்கிறது. இன்றைக்கு சட்டங்களை இயற்றுகின்ற அரசுகள் அதை அமலாக்குவதிலும் நடைமுறைப்படுத்துவதிலும் செயல்படுத்துவதிலும் முனைப்பு காட்டுவதில்லை. பல தொழிலாளர் நல சட்டங்களை காவு கொடுக்கக்கூடிய அரசுகளாக ஒன்றிய அரசுகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 63,000 காலி பணியிடங்கள் இருப்பது என்பது இந்த அரசு என்பது தமிழக அரசும் வேலை வாய்ப்புகளை உருவாக்காமல் ஒவ்வொரு இளைஞனுடைய வேலை வாய்ப்புகளையும் கேள்விக்குறியாகக்கூடிய நிலைமைக்கு தள்ளி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறது. சமூக நீதியை காக்கக்கூடிய அரசு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற தமிழக அரசும் கூட 63,000 காலி பணியிடங்களை மின்சார வாரியத்தில் நிறைவேற்றாமல் பணி நிரந்தரப்படுத்தாமல் பல தனியார் மய கொள்கைகளுக்கு எதிரான திட்டங்களையே வகுத்துக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. அதில் ஒரு பகுதியாக தான் ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் நம்முடைய தொழிலாளி வர்க்கத்தினுடைய வேலை வாய்ப்புகளை உருவாக்காமல் வேலை இழப்புகளை செய்யக்கூடிய பல திட்டங்களை நம்மளுடைய மின்சார வாரியத்தில் கொண்டு வருவது. அனைத்து தொழிலுக்குமான தாய்த்துறை மின்சாரத்துறை. இந்த துறை என்பது தனியார் மயமானால் சாமானிய மக்களுக்கான மின்சாரம் என்பது கேள்விக்குறியாகும் என்பதனாலேயே பொதுத்துறையில் மின்சாரம் என்ற மிகப்பெரிய லட்சியத்தை மற்றும் தமிழக மின்சார வாரியத்தினுடைய தொழிலாளர்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என்று கடந்த 4 ஆண்டுகளாக இல்ல இந்த தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு உருவான நாள்களில் இருந்து தொழிலாளி வர்க்கத்தினுடைய நலனுக்காகவும் தொழிலாளி வர்க்கத்தினுடைய பொருளாதார கோரிக்கைகளுக்காகவும் தொழிலாளி வர்க்கத்தினுடைய உரிமைகளுக்காகவும் போராடிய தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு இன்று அந்த துறையை பாதுகாக்க வேண்டும் என்பதிலும் மிக முனைப்பாக செயல்படுகிறது. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த 4 ஆண்டுகளில் பொருளாதார கோரிக்கைக்காக நாம் போராடிய போராட்டங்களை தவிர இந்த துறையை பாதுகாக்க வேண்டும் என்ற போராட்டத்தை முனைப்பாக முன்னெடுத்துள்ளது தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு மட்டுமே என்பதை தொழிலாளி வர்க்கம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு மகளிருக்கான பல இட ஒதுக்கீடுகளையும் பல சலுகைகளையும் வழங்கி கொண்டிருக்கின்ற அரசு இந்த பொருளாதார சூழலை காரணமாக பணியிடங்களில் பெண்களும் பணியேற்பு செய்யக்கூடிய வேலை சூழலில் காலச்சூழலில் இன்னைக்கு பெண்கள் இருந்துட்டு இருக்காங்க. அவர்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்வதில் இந்த அரசுகள் தவறுகின்றன. ஒவ்வொரு பாலியல் புகார் கமிட்டிக்கான பெண்களுக்கான பாதுகாப்பான சட்டங்களை இயற்றுவதில் முனைப்பு காட்டுகின்ற அரசுகள் அதை நடைமுறைப்படுத்துவதிலும் அதை அமலாக்குவதிலும் தவறுகிறது என்பதைத்தான் பணியிடங்களில் பாலியல் வன்முறைகளும் குடும்ப வன்முறைகளும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது. ஒவ்வொரு உரிமைக்காகவும் ஒவ்வொரு சலுகை
அது மிகப்பெரிய சமூக போராட்டத்தின் மூலமாக பெற்றெடுத்த உரிமைகள் இருக்குது. மகளிர் உரிமை தொகையையும் மகளிருக்கான இலவச பேருந்துகளையும் வழங்கி கொண்டிருக்கிற அரசு நம்மளுடைய தமிழக மின்சார வாரியத்தில் சம்பளமே இல்லாம பணியை செய்து கொண்டிருக்கிற பகுதி நேர ஊழியர்களின் பணியேற்பை முனைப்பு காட்டுவதில்லை. சோ இது மக்களுக்கான அரசா பெண்களுக்கான அரசுகளா என்பதை நம்மளுடைய தொழிலாளி வர்க்கம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு தமிழக பொருளாதாரத்துல பெண்களுடைய பங்களிப்பு என்பது 23% இருக்கிறது என்று பெருமையாக சொல்லக்கூடிய தமிழக முதல்வர் நம்மளுடைய தமிழக மின்சார வாரியத்திலும் பணியாற்றக்கூடிய பெண்களின் பணி பாதுகாப்பிற்காகவும் பணி நிரந்தரத்திற்காகவும் ஒப்பந்த ஊழியர்களுடைய நிரந்தரத்திற்காகவும் அவர்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரப்படுத்துவோம் என்ற உங்களோட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் இந்த மாநாடு வலியுறுத்துகிறது. தொடர்ச்சியாக பொதுத்துறையில் மின்சாரம் இருந்தால் மட்டுமே தாய்த்துறையான அத்தனை துறைக்கும் தாய்த்துறையான மின்சாரத்தை காப்பாற்ற முடியும். சாமானிய மக்களுக்கு மின்சாரம் என்பது கிடைக்கும் என்ற அடிப்படையில் நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி நாம் அனைவரும் படையெடுப்போம். அதன் பின்னாலே தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு முன்னெடுக்கின்ற அத்தனை இயக்கங்களிலும் நாம் முன்னணி படை வீரர்களாக நிற்போம் என்று கூறி நம்மளுடைய பொருளாதார கோரிக்கைகளுக்காக எவ்வளவு வலுவாக நாம் ஒன்றிணைகிறோமோ, என்னுடைய ஊதிய உயர்வுக்காக, என்னுடைய SLS-க்காக, என்னோட போனஸுக்காக, என்னோட பதவி உயர்வுக்காக, என்னோட இடஒதுக்கீடுக்காக, இப்படி எத்தனை நம்மளுடைய உரிமைகளுக்காக நாம் ஒன்றிணைகிறோமோ அதே போல இந்த துறையை பாதுகாப்பதிலும் நாம் ஒன்றிணைய வேண்டும். அதற்கு தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு முன்னெடுக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களையும் போராட்டங்களையும் சங்க வேறுபாடின்றி தொழிலாளி வர்க்கம் என்ற ஒரு உடையின் குழி இணைந்து இந்த மின்சாரத்துறையை பொதுத்துறையாகவே பாதுகாப்போம் என்ற அடிப்படையில் எனக்கு வாய்ப்பளித்தம அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.